Hey students, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.17 பார்க்கலாம். சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 13 பை பை 3 கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் போயிடலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13 பை பை 3. நம்ம காஸ் சொல்லும்போது 0 to பை தான் இருக்கணும். ஆனால் இந்த பை பை 3 13 போகும்போது கண்டிப்பாக அந்த இன்டர்வல் வராது இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13 3 எப்படி பண்ண வரும்? 4 வருமா? இப்போ 4 பை ப்ளஸ் 5 பை 3 போடலாமா? 3 4 12 பை ப்ளஸ் பை 13 பை வந்துச்சுங்களா? இது ஏன் நம்ம இப்படி மாத்துறோம்னா, ஏன்னா அந்த 13 பை பை 3 நாட் பிலாங்ஸ் டு 0 to பை. ஏன்னா காசு சொல்லும்போது டொமைன் நமக்கு 0 to பை, ஆனால் அங்கே இல்லை. சரிங்களா? அந்த இன்டர்வல் இது வரல. இப்போ நம்ம நமக்கு இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் எப்பயும் பாருங்க, இந்த 2 பை நமக்கு ஈவன் பையா இருந்தா, ஈவன் பையன் தான் நீ என்ன பண்ணுவோம் 360 ஆகுச்சு. ஓகேங்களா? 360 ஆட் நம்பர் பை இருந்தா 180 ஆகுச்சுங்க. இப்போ காஸ் ஆஃப் 360 பிளஸ் தீட்டா. சரிங்களா? இப்போ 360 பிளஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட் வரும் நமக்கு? அந்த இதான் இல்லை 0 டிகிரிங்க இருக்கும், 360 வரும் இல்லையா? ஒரு 360 தீட்டா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்போ பிளஸ் காஸ் தீட்டா, ஏன்னா 360 180 சொல்லும்போது சேஞ்ச் ஆகுது, காசு தான் இருக்கும். அப்போ பிளஸ் காஸ் தீட்டாவில் அப்போ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு? பிளஸ் காஸ் பை பை 3 வந்துடும். ஓகேங்களா? இப்போ காஸ் ஒன்று காஸ் கேன்சலேஷன் வரும் பை பை 3, விச் பிலாங்ஸ் வந்து கண்டிப்பாக 0 to பை தான் இருக்கும். செகண்ட் சிம்பிளாக அது மாதிரி tan inverse ஆஃப் tan 3 பை பை 4. நம்ம டேனுக்கு நமக்கு டொமைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை ப்ளஸ் பை பை 2, ஆனால் நமக்கு பை பை 4 3 பை பை 4 அர்த்தம் 135 இல்லையா? அப்போ அந்த இன்டர்வல் வராது. அப்போ இது எப்படி போகலாம் பாருங்க, இது 3 பை சொல்லும்போது 4 டிவைட் பண்ணால் டிவைட் ஆகுதா? நம்மளாம் 1 பை போட்டுருங்க, மைனஸ் பை பை 4 போட்டுருங்க. ஏன்னா இப்போ 4 பை மைனஸ் பை இந்த 3 பை வந்துடும் இல்லையா? என்ன ரீசனுக்காக இதை போகிறோன்னா, இந்த 3 பை பை 4 நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 வந்து பிளஸ் பை பை 2. இந்த இன்டர்வலுக்குள்ள இருந்தால் நம்ம அப்படியே ஆன்சர் எடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போன சமம் சொன்ன உங்களுக்கு இந்த ஆட் நம்பர் பையன் தானே நீங்கள் 180 நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ tan 180 மைனஸ் தீட்டா. இப்போ 180 தான் இருக்கும் இந்த தரகுமா, மைனஸ் 10 செகண்ட் போடும். செகண்ட் போட நமக்கு வந்து சைனும் கொசிக்கும் ப்ளஸ் tan மைனஸ், அப்போ மைனஸ் tan தீட்டா விடும். சரிங்களா? ஏன்னா 180 ப்ளஸ் 180 மைனஸ் சொல்லும்போது சேஞ்ச் ஆகாது, tan தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் tan பை பை 4 போலாமா? இப்போ நமக்கு வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த சைனும் சரி டேனும் சரி, இங்கே மைனஸ் என்ன பண்ணலாம், தீட்டாக்குள்ள கொண்டு போயிடுங்க. அதாவது tan ஆஃப் மைனஸ் பை பை 4 போட்டுங்க. என்ன ரீசன்னா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் சரி இல்லை tan ஆஃப் மைனஸ் தீட்டாவும் சரி. சரிங்களா? என்ன வந்துடும்னா மைனஸ் சைன் வரும், tan சொல்லும்போது மைனஸ் tan தீட்டா வந்துடும். சரிங்களா? இதான் நம்ம ரிவர்ஸில் போகிறோம், மைனஸ் tan தீட்டான்னு போகிறோம், tan ஆஃப் மைனஸ் தீட்டா போகிறோம். இப்போ tan கேன்சலேஷன் வரும் மைனஸ் பை பை 4 விச் பிலாங்ஸ் டு மைனஸ் பை வந்து பிளஸ் பை பை 2. சரிங்களா? மைனஸ் 90 பிளஸ் 90 என்ன இருக்கும், மைனஸ் 45 வந்துடும் உங்களுக்கு. அடுத்து தேர்ட் சிம்பிளமா, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் 5 பை 3. இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலன்ஸ் நான் இப்போ வந்து சப்டிஷன் தேர்ட் போகலாமா? இப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் இருக்கா? இப்போ சீக்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, டொமைன் பார்த்தீங்கன்னா 5 பை 3 நாட் பிலாங்ஸ் டு 0 to பை, எக்ஸ்க்ளூட் நமக்கு பை பை 2. இதுதான் சீக்கனுக்கான டொமைன். சரிங்களா? ஏன் சீக்கனுக்கான டொமைன் எதுனா, நமக்கு வந்து சீக்கனா 1 பை காஸ் 1 பை காஸ் சொல்லும்போது அப்போ நம்ம என்ன அந்த டினாமினேட்டர் எப்போ 0 வரக்கூடாது இல்லையா? இது எப்போ 0 வரும், நமக்கு காஸ் 90 தான் 0 ஆகும் இல்லையா? அதான் அந்த 90 மட்டும் வரக்கூடாது. சரிங்களா? காசுக்கான டொமைன் தெரியும் உங்களுக்கு 0 to பை, அது அப்படியே விட்டோம். எது மட்டும் வரக்கூடாது, 90 மட்டும் வரக்கூடாது. இப்போ நமக்கு இது வந்து 5 பை பை 3 சொல்கிறது 300 கண்டிப்பாக 0 to 180 வராது இல்லையா? அதான் நம்ம சொல்கிறோம். அப்போ இது எப்படி மாற்றலாம் பாருங்க, 3 டிவைட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நமக்கு வரும் இப்படி பண்ணுங்க, 2 பை மைனஸ் பை பை 3 போட்டுருங்க. அப்போ நான் பாருங்க 6 பை மைனஸ் பை என்ன வரும், 5 பை வந்துடும் இல்லையா?
இப்போ 2π சொல்லும்போது 360 டிகிரி இல்லை 360 மைனஸ் தீட்டா. அப்போ எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல சீக்கன் நமக்கு ப்ளஸ் தானே, காசும் சீக்கிரம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்புறம் வரும் சீக்கன் π/3 வந்துடும். அப்போ சீக்கன் செகண்ட் கேன்சல் ஆச்சுன்னா π/3. இது நம்ம நமக்கு விச் பிலாங்ஸ் டு 0 to π, எக்ஸ்க்ளூட் நமக்கு π/2. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 4.17ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது டிஃப்ரெண்டான சம். இது நமக்கு இருந்து பாருங்களா, இப்போ சைன் 10 ஊற்றுனாச்சுங்க, 10 -90 + 90 இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா இது 10 இருந்து ஆக்சுவலாக ரேடியனில் இருக்குது. சரிங்களா? 10 இது இருக்கு, ரேடியனில் இருக்குது. இப்போ நமக்கு சைன் பொறுத்த வரைக்கும் வந்து -π/2 வந்து +π/2 உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பையோட வேல்யூ நம்ம ரேடியன் பார்த்தோன்னா 3.14 சொல்லுவோமா? அப்போ /2 போட்டாலும் 1.57 வந்துருமா? அப்போ -1.57லேருந்து +1.57 தான் வரணும். ஓகே, ரேடியனில் பார்க்கும்போது. ஆனால் இங்கே 10 இருக்குது. இப்போ 10 வராது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுங்க, இப்போ இதை 3π ஆட் பண்ணுங்க. சரிங்களா? சைன் போட்டுறேன். இந்த 10 கூட 3π ஆட் பண்ணிட்டு 3π என்ன பண்ணுறேன்? மைனஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ 3πன்னு ஆக்சுவலாக பாருங்க, 3π சொன்னால் 3 இன்ட்டு பையனது 3.14 12 1 3 3 4 என்ன வரும்? 9.42 வருமா? இப்போ இதை தானே பண்ணுறீங்க. நான் 10 சப்ராக்ட் பண்ண பாருங்க, 10 மைனஸ் போடுங்களா? அப்புறம் என்ன வரும் பாருங்க, 10.00 9.42 அப்போ 8 9 5 இல்லையா? அப்புறம் அது 0.5 வருது உங்களுக்கு 5. இந்த 0.5 கண்டிப்பாங்க இருக்கும். -1.57லேருந்து என்ன இருக்கும்? +0.1 இந்த இருக்கும் பாயிண்ட் வழி. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ சைன் ஆஃப் 3π சரிங்களா? ப்ளஸ் இது ஃபுல்லாக ஒரு டீட்டாவை கன்சிடர் பண்ணிங்க. 10 - 3π ஒரு டீட்டாவை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இது ஆட் நம்பர் பையில், ஆட் நம்பர் பை நமக்கு 180 நான் வச்சுக்கணும். 180 + தீட்டா. அப்போ 180 + தீட்டானா எந்த கோடம் போய்டும்? உங்களுக்கு தேர்ட் கோடம் போய்டும். சரிங்களா? 180 தேர்டில் சைன் வேல்யூ வந்து மைனஸ் இல்லையா? அப்போ என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டா நீங்கள் 3π 10 - 3π. சரிங்களா? ஏன்னா இது 3π + சொல்லும்போது இதான் தீட்டா நம்மளுக்கு. இப்போ நம்ம சைன் மைனஸ் வந்தால் உங்களுக்கு தெரியும். மைனஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய்டும். ஏன்னா மைனஸ் சைன் தீட்டானா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. சரியா? அப்போ அந்த தீட்டாவை நம்ம மைனஸ் பெருக்கணுமா? இப்போ சைன் ஆஃப் இதுனா நம்மளுக்கு வந்து 3π - 10 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ சைன் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 3π - 10. இது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்? விச் பிலாங்ஸ் டு -π/2லேருந்து +π/2 தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன சொன்னாலும் இங்கே வேல்யூ நமக்கு 0.58 வரும். அது கண்டிப்பாக நம்ம இந்த இன்டர்வல் அதாவது -1.57லேருந்து +1.57 வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம் நல்லா பார்த்துங்க. இது பப்ளிக் சம் வந்து சம் தான்.